இயந்திர மின்சாரங்கள் பகுதி 1 இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இயந்திர மின்சாதனங்கள்ல மின் விசிறிகள், மின் சலவை இயந்திரம், மின் நீரேற்றி இந்த இயந்திரங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவதா நம்ம வந்து மின் விசிறிகள் பத்தி பார்க்க போறோம். இயந்திர மின் சாதனங்கள் அப்படின்னா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி தரக்கூடியதான். இயந்திர மின் சாதனங்கள்னா இப்ப நம்ம அன்றாட நம்ம வீடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது பார்த்தோம்னா இயந்திரங்கள் மின் விசிறி, மின் சலவை இயந்திரம், நீரேற்றி, அதாவது தண்ணி மேலே ஏற்றுறது, வீட்டில் தண்ணி ஏற்றுறோம்ல அந்த நீரேற்றி, மின் நீரேற்றி. இது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி தர்றத இந்த பாடத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல மின் விசிறிகள் முதலாவதா பார்க்க போறோம். மின் விசிறிகள் நீ பார்த்திருப்ப. மின் விசிறிகள் வந்து நிறைய மின் விசிறி வகை இருக்கு. கூரை மின் விசிறி, மேஜை மின் விசிறி, காற்றை வெளித்தள்ளு மின் விசிறி, அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன். கூரை மின் விசிறினா சீலிங் ஃபேன், இங்கிலீஷ்ல சீலிங் ஃபேன் சொல்றோம். மேஜை மின் விசிறி டேபிள் ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். காற்றை வெளித்தள்ளு விசிறிங்கிறது எக்ஸாஸ்ட் ஃபேன், இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு. கூரை மின் விசிறி கட்டடத்தின் மேல, அதாவது நம்ம கட்டடத்துடைய மேல் பகுதியில் பொருத்தப்படக்கூடிய ஒரு மின் விசிறி, இதுதான் கூரை மின் விசிறின்னு சொல்றோம். மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி தந்து நம்ம காற்றோட்டத்தை உருவாக்குது. இதுல நிலையி, சுழலி, ரெக்கைகள், தாங்கிகள், தொங்கும் குழாய், பல பாகங்கள் இதுல இருக்கு. நம்ம பார்த்திருப்போம், நம்ம வீடுகள்ல அன்றாட பயன்படுத்துறோம் இந்த விசிறிகள்லாம். இந்த கூரை மின் விசிறியில நிலையின்னா என்ன? நிலையின்னா நிலையானது. அதாவது இதுல பாகம் வந்து நிலையி, சுழலின்னு மெயின் பாகம் வந்து 2 பாகம் இருக்கும். நிலையி, சுழலி அப்படிங்கிறது நிலையான பாகங்கிற நிலையா இருக்கும் அந்த பாகம். சுழலிங்கிறது சுழலும், அந்த நிலைக்குள்ள சுழலும். நிலைக்குள்ள சுழல்றதுதான் சுழலி அப்படின்னு சொல்றது. இதுல நீ வந்து நம்ம லேபிள இது பிராக்டிக்கல் இருக்கு, இது நம்ம கழட்டி நம்ம பார்க்க போறோம். பிராக்டிக்கலா ஒரு தடவை பார்ப்போம். இந்த கூரை மின் விசிறிகள்ல பாகங்கள் பார்த்தோம்னா இறக்கைகள், தாங்கிகள், தொங்கும் கம்பிகள் அப்படின்ட்டு 3 பாகங்கள், மெயினான பாகங்கள் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தோம்னா மேல் மூடி, கீழ் மூடி, ஸ்க்ரூ, நட்டு, போல்ட்டு, கம்பி, யூ வடிவ கம்பி, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன பாகங்கள். ரெக்கைகள், தாங்கிகள். ரெக்கைகள்ங்கிறது வந்து இதுல 3 ரெக்கை இருக்கு, 4 ரெக்கை இருக்கு. 3 ரெக்கையை விட 4 ரெக்கைகள் அதிகமாக காத்து வரும். வேற பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. சில ஃபேன்சி ஃபேனுலாம் இருக்கு, 5 ரெக்கை, 6 ரெக்கை, 8 ரெக்கை, 10 ரெக்கைலாம் இருக்கு. இந்த மாதிரி ஃபேனுகள்லாம் ஃபேன்சி ஃபேனுகள்னு சொல்றது. இதெல்லாம் சில கடைகள்ல நல்லா அழகா இருக்கிறதுக்காக போடப்படுது. 4 ரெக்கைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கீழே ஒரு லைட் இருக்கும். 4 ரெக்கைகள் இருக்கிற ஃபேன்ல பெரும்பாலும் இந்த ரெக்கைகள் வந்து எஃகு தகடு அல்லது அலுமினியத்தால உருவாக்கப்படுது. தாங்கிகள்னா என்னன்னு கேட்டா பியரிங்ஸ், இங்கிலீஷ்ல வந்து பியரிங் அப்படின்னு சொல்றோம். தாங்கிகள் இதுல வந்து கோலத்தாங்கின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தமிழ் கோலத்தாங்கிங்கிறது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சொல்லணும் பால் பேரிங்ஸ். இந்த பால் பேரிங் வந்து கீழ் மூடியிலையும் மேல் மூடியிலையும் இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஃபேனை கழட்டி பார்க்கும்போது பார்க்கலாம். இது சுழலும் பாகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வை வந்து குறைக்கிறதுக்காக, சத்தத்தை குறைப்பதற்காகவும் இந்த தாங்கிகள், அதாவது பேரிங்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. சுழலும், ஏன்னா வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஃபேன் வந்து நம்ம இன்னைக்கு காலையில போட்டோம்னா நைட்டு தான் அமர்த்துவோம், நைட்டு போட்டா காலையில தான் அமர்த்துவோம். அப்படிங்கும்போது அந்த சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால உராய்வு அதிகமாகும். உராய்வு அதிகமாகி சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த சத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த பால் பேரிங்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. தொங்குங்களாய்ங்கிறது நம்ம சீலிங்ல வந்து அந்த யூ வடிவ கம்பி இருக்குல்ல, யூ வடிவ கம்பி, அதாவது நம்ம சீலிங், அதாவது காங்கிரீட்ல யூ வடிவ கம்பி இருக்கும். அந்த யூ வடிவ கம்பியில குழாய் ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கும். குழாய்னா இது பைப்புனால செய்யப்பட்ட அந்த குழாய் வந்து தொங்கும். இது எக்குனால் செய்யப்பட்டிருக்கும். இது நம்ம நீளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். பெரிய லாங்கா ரொம்ப உயரமா இருந்துச்சுன்னா வீடு, அதுக்கு தகுந்த மாதிரி குழாயை நம்ம சின்னதாகவும் பெருசாகவும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பார்த்தோம்னா வேக கட்டுப்பாட்டு இணைப்பிங்கிறது இங்கிலீஷ்ல ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம வீடுகளில் பார்த்துருக்கலாம். இது வந்து சாதாரண ரெகுலேட்டர். இந்த 1, 2, 3, 4, 5ன்னு போட்டிருக்கோம்.
சுத்துற டைப்பு. இது தொடர் இணைப்புல இணைக்கப்பட்ட ஒரு வேக கட்டுப்பாடு. அதாவது ஃபேனோட ஸ்பீடை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இப்ப மாடர்னா எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர்ஸ் வந்து வந்திருக்கு. எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் இது வந்து சுவிட்ச் மாதிரி இருக்கும். சுவிட்ச் மாதிரி இந்த சவுண்டு கூட்டுறது குறைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த படத்துல பாக்குறது மொத்தத்துல இந்த வேக கட்டுப்பாட்டு இணைப்பை வந்து ஃபேனுடைய ஸ்பீடை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அதுக்காக இந்த வேக கட்டுப்பாட்டு இணைப்பு அதாவது ரெகுலேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுது. இந்த 3 ரெக்கைகள் உள்ள ஃபேனு, இது 4 ரெக்கைகள் ஃபேன்சி ஃபேன்ஸ், பால் பியரிங்ஸ், இது வந்து பைப் பியரிங்ஸ் சொல்றது. இந்த பியரிங் எல்லாம் ஃபேன்ல உள்ளமைப்புல பயன்படுத்தப்படுது. இது செயல்படும் விதம்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம மின் இணைப்பு கொடுத்த உடனே முதன்மை உள்ளே துணை உள்ளைக்கு செல்லுது. ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், அதாவது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்ல இது வந்து இந்த ஃபேன் வந்து இயங்குது. உள்ள ஒரு கெப்பாசிட்டர், அதாவது நம்ம கெப்பாசிட்டர்னு ஒரு வெள்ளை கலர்ல மேல ஃபேனுக்கு மேல இருக்கும். அது 2 மைக்ரோ ஃபாரட் அளவு கொண்ட அந்த மின்தேக்கி. அந்த மின்தேக்கிங்கிறது கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் உதவியோட தான் இந்த ஃபேன் வந்து இயங்குது. மின் இணைப்பு கொடுத்தோடனே நம்ம ஒரு சடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டு ஓடும். அந்த சடக்கு அப்படிங்கிற சவுண்டு கேட்கறது வந்து இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றது. கெப்பாசிட்டர் தான் அந்த இது. இந்த ரெக்கைகள் வந்து சுழலும் பாகத்துடன் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சுழலும் பாகத்தோட பொருத்தப்பட்டிருக்கனால இதன் காரணமா காத்து வந்து நமக்கு கீழே தள்ளி காத்து நம்ம வந்து வருது. இது வந்து பல்வேறு விட்டங்கள்ல கிடைக்குது. ரெக்கை வந்து பல்வேறு விட்டங்கள்ல கிடைக்குது. இது 900 மில்லிமீட்டர், 1050 மில்லிமீட்டர், 1200 மில்லிமீட்டர், 1400 மில்லிமீட்டர். ஃபேனுடைய சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேனுடைய சைஸ் வந்து ரெக்கைகளை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. 900 மில்லிமீட்டர், 1050, 1200, 1400 மில்லிமீட்டர். இந்த ஒன்னொன்னு இந்த பீச்சுனா என்னன்னு கேட்டோம்னா, ரெக்கையுடைய சுழலும் வட்டத்தின் விட்டத்தை தான் பீச்சு அப்படின்னு சொல்றோம். ரெக்கையுடைய சுழலும் வட்டத்தின் விட்டத்தை பீச்சு அப்படிங்கிறோம். இது வந்து 3 மார்க் கேள்வியில கேட்கலாம், அடிக்கடி கேட்கறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மேஜை மின்விசிறி, டேபிள் ஃபேன்ஸ். இந்த டேபிள் ஃபேனுங்கிறது நமக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டே பக்கத்தில் வச்சிருக்கலாம். இது டேபிள் ஃபேன் அப்படின்னு சொல்றது. தமிழ்ல மேஜை மின்விசிறி அப்படின்னு சொல்றோம். இது பல வண்ணங்கள்ல கிடைக்குது. செவத்துல பொறுத்துற மாதிரி இருக்கும், நிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பல டைப்லையும் கிடைக்குது. இதுலயும் நிலையி சுழலி. ஃபேன் வந்து முக்கியமான பாகங்களை இதுல சொல்லப்பட்டிருக்கு. மேஜரா வந்து நிலையி சுழலின்னு 2 பாகங்கள் இருக்கும். அதாவது நிலையா இருந்தா சுழலும் பாகம் ஒண்ணு இருக்கும். நிலையி சுழலி, இறக்கைகள், உரைத்தாங்கி. இதுல உரைத்தாங்கி பைப் பியரிங்ஸ் பயன்படுத்துறாங்க. அலைவு வைக்கும் இயந்திரம், அலைவு வைக்கணும்னா ஆசிலேட்டர்னு ஒண்ணு பயன்படுத்தப்படுது. அப்படின்னா இந்த லெப்ட்ல ரைட்ல சுத்துறதுக்காக, இந்த காத்தை லெப்ட் அண்ட் ரைட் வந்து போய் வர்றதுக்காக அலைவு வைக்கும் இயந்திரம் அப்படின்னு ஒரு பின்னாடி இந்த ஃபேனுக்கு பின்னாடி பொருத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிலைங்கிறது நிலையா இருக்கும், சுழலிங்கிறது சுழலும். இந்த நிலைங்கிறது வந்து உள்ள வந்து காயில் கட்டப்பட்டிருக்கும். 2 காயில்கள், 2 உள்ளைகள் வந்து, அதாவது முதன்மை உள்ளை துணை உள்ளை அப்படின்னு 2 உள்ளைகள் இருக்கும். அதான் நிலையா இருக்கும். சுழலிலையும் வந்து அணில் கூட்டு வகை காயில் வந்து கட்டப்பட்டிருக்கும். இது நிலையின் உட்பகுதியில வந்து இருக்கும். இதனுடைய ரெக்கைகள் பார்த்தோம்னா எஃகு தகடு, அலுமினிய தகடு. இப்போ லேட்டஸ்ட் ஃபேன்லாம் பிளாஸ்டிக்ல போடுறாங்க ரெக்கைகள். 3 அல்லது 4 அந்த ரெக்கைகளை பொருத்தப்பட்ட ஃபேனுகளும் இதுல வருது. உரைத்தாங்கி இதுல பயன்படுத்துறாங்க. உரைத்தாங்கி, கோலத்தாங்கி ஏற்கனவே சொன்ன பால் பியரிங் உரைத்தாங்கி மின்விசிறியில பொருத்தப்பட்டு இதுல பயன்படுத்துறாங்க. உராய்வை குறைப்பதற்கு, சப்தம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த தாங்கிகள் பயன்படுத்தப்படுது. பால் பியரிங் வந்து பயன்படுத்தப்படுது. பெரும்பாலும் ஃபேன்ல சத்தம் வந்துச்சுன்னா பியரிங் அடியாயிருக்கும். நம்ம வீடுகளில் சில ஃபேன்களை பார்த்தீங்கன்னா சத்தம் வரும், கட கட கடன்னு சவுண்ட் வரும். அது பெரும்பாலும் வந்து பியரிங் அடியாயினா அந்த பியரிங்கோடைய சத்தம் தான் அந்த வர்றது. அந்த மாதிரி நேரங்களில் அந்த பியரிங்கை மட்டும் கழட்டிட்டு மாட்டிக்கலாம். இது ப்ராக்டிக்கலாக நீ பார்ப்போம் நம்ம.
அடுத்து பார்த்தோம்னா இதுல இந்த மேஜை மின்விசிறியில அலைய வைக்கும் அமைப்பு ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றது. ஆசிலேட்டர் இந்த ஃபேனுடைய பின்பகுதியில இருக்கும் ஆசிலேட்டர் அப்படின்றதும். இது வந்து நம்ம ஃபேன் வந்து லெஃப்ட் ரைட்டு சுத்துறக்காக அலைவு அப்படின்னு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வரும். இது ஒரு அமைப்பு வந்து இதுல பொருத்தப்பட்டிருக்கும். இதுக்கு தமிழ்ல அலைய வைக்கும் அமைப்புன்னு சொல்றது, இங்கிலீஷ்ல ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஜை மின்விசிறிலையும் வேக கட்டுப்பாடு இருக்கும். வேக கட்டுப்பாடு ரெகுலேட்டர்ஸ் வந்து இருக்கும். பெரும்பாலும் 1, 2, 3 அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதான் ரெகுலேட்டர்ஸ். இதுல பெரும்பாலும் இந்த மேஜை மின்விசிறி அது மாதிரி இந்த பெடஸ்டல் ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிப்பகுதி வந்து எஃகு இரும்பால செய்யப்பட்ட ஒரு கனமான ஒரு பேஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். எஃகு இரும்பாலை செய்யப்பட்ட ஒரு கனமான பேஸ் வந்து ஃபேனு கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக அதில் அமைக்கப்பட்டிருக்கும். இதுலயும் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் தான். மைக்ரோ பாரட் 2.5 அளவு உள்ள மைக்ரோ பாரட் அளவு கொண்ட மின்தேக்கி பயன்படுத்தப்படுது. எல்லாமே எல்லா ஃபேன்லயுமே ஒரு கெப்பாசிட்டர்னு ஒன்று இருக்கும். அதான் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் சொல்றது. அதாவது துவக்கி விடுறது. ஃபேன்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு துவக்கின்னு ஒன்று இருக்கும். அதான் கெப்பாசிட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த தமிழ்ல மின் தேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபேன்லயுமே இருக்கும் கிட்டத்தட்ட. இதனுடைய சுழலியின் அச்சுல தான் வந்து ரெக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து பல்வேறு அளவுகள் கிடைக்குது. 100 மில்லிமீட்டர், 400 மில்லிமீட்டர் இந்த அளவுகளில் கிடைக்குது. இதன் வேகம் பார்த்தோம்னா மேஜை மின்விசிறியுடைய வேகம் பார்த்தீங்கன்னா சுமார் 1000 சுற்று பெர் நிமிடம். மேஜை மின்விசிறியுடைய வேகம் வந்து 1000 சுற்று பெர் நிமிடம். ஒரு நிமிஷத்துக்கு 1000 சுத்து சுத்திடும். அடுத்த ஃபேன் பார்த்தோம்னா காற்றை வெளித்தள்ளும் மின்விசிறி, எக்ஸாஸ்ட் ஃபேன். காற்றை வெளித்தள்ளும் மின்விசிறி. இது நம்ம வீடுகள்ல, ஆபீஸ்ல பார்க்கலாம், பெரிய அரங்குகள்ல பார்க்கலாம், திரையரங்குகள்ல பார்க்கலாம், மண்டபங்கள்ல பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து வெப்ப காத்தை வந்து வெளியேற்றுறது, உள்ள இருக்கக்கூடிய வெப்ப காத்துகளை வெளியேற்றுறதுக்காக இந்த ஃபேன் வந்து பயன்படுத்தப்படுது. எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. காற்றை வெளித்தள்ளும் மின்விசிறி. இதுலயும் நிலையி, சுழலி, இறக்கைகள் அப்படிங்கிற பாகங்கள் இருக்கும். ரெக்கைகள் வந்து எஃகு தகடு, அலுமினிய தகடால் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுலயும் 3 ரெக்கை, 4 ரெக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கும். இது சிறிய அளவுல இருந்து பெரிய அளவு வரைக்கும் கிடைக்குது. சிறிய அளவுங்கிறது வந்து பாத்ரூம்கள்ல நம்ம லெட்ரின், பாத்ரூம் அதுல எல்லாம் பயன்படுத்துறாங்க, சமையல் அறையில பயன்படுத்துறாங்க. பெரிய அளவுல உள்ளது வந்து திரையரங்குகள், கல்யாண மண்டபங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. இதனுடைய அளவும் வந்து 230 மில்லிமீட்டர், 380 மில்லிமீட்டர் அளவுகள்ல இந்த வீச்சுகள்ல வந்து இந்த அளவுகள்ல கிடைக்குது. இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூரை மின்விசிறி, மேஜை மின்விசிறி, காற்றை வெளித்தள்ளும் மின்விசிறி இதுகளை பத்தி பார்த்தோம். அடுத்தது இதுல பார்ட் 2 வந்து பார்ப்போம். அதுல வந்து மின் சலவை இயந்திரம், மின் ஏற்றிகளை பத்தி அடுத்த பார்ட் 2ல நம்ம பார்ப்போம். நன்றி.